வணக்கம் இந்தியா. தேசிய பங்கு சந்தை 4 நாட்களாக ஏறினதை இன்றைய தினம் சரிவடைந்திருக்கிறது. 24,353 முடிவடைந்திருக்கிறது. 76 புள்ளிகள் குறைந்து அட்வான்சஸ் 970, டிக்ளைன்ஸ் 1956. மெயினாக எக்ஸ்பைரி ரிலேட்டட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பெஞ்ச்மார்க் ஒரு மார்ஜினலாக லோவர். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி and easing crude oil prices, improving monsoon progress plus FPI இனுடைய பையிங், இதெல்லாம் இந்த டவுன் சைடு ரொம்ப பெருசாக விழாமல் தடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டி காலையில் 34 பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆச்சு. இன்ட்ராடே ஹை இன்னைக்கு 24,530.90 போச்சு. அதுலேருந்து லோ 24,418, அதுக்கப்புறம் 24,318 வந்தது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னால இண்டெக்ஸ் இந்த 200 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜில் அந்த ஃபைனல் லெவலில் ட்ராக் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1.5% வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. ஸோ அதனால் பிலோ 12 மார்க்கில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சப்டியூடு மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எஃப்ஐஐ பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இன் இந்தியன் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில். ஸோ என்எஸ்டிஎல் டேட்டா படி பார்த்தோன்னா எஃபிஐ ஒரு 14,634 கோடிக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூனில் வாங்கியிருக்காங்க. அதனால தான் அந்த செக்டார் ஹையஸ்ட் ஃபார்ட்நைட் இன்ஃப்ளோ இன் 14 months அப்படின்னு சொல்லலாம். எஃபிஐ நெட் பையர்ஸ் இந்தியன் ஈக்விட்டிஸ் வித் இன்ஃப்ளோ ஆஃப் 14,109 crore, மெயினாக சப்போர்ட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசி மெஷர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ். இதெல்லாம் ஒரு அட்ராக்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளிநாட்டு பணத்தை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. செக்டரால் பொறுத்தவரையும் இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டாக இருந்தது. ஐடி ஒண்டி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டார் டுடே. கிட்டத்தட்ட 2.43% ஏறி இருக்கு. 9 of its 10 கன்டினியூஸ் எண்டிங் இன் பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிஞ்சிருக்கு. அந்த அதர் ஹேண்ட் நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தோம்னாக்க ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.58% விழுந்திருக்கு. இதுமாரி மிட் செலக்ட் எஃப்எம்சிஜி ஸ்லைட்டாக ஏறி இருக்கு. தென் மெட்டல் அண்ட் எனர்ஜியும் வீழ்ச்சியை தழுவியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிராடர் மார்க்கெட்லேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி மிட் கேப் 0.3% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 0.55. ஸோ ரெண்டுமே 18 month ஹையை டச் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்லைட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 970, டிக்ளைன்ஸ் 1956. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் வீக்காக இருக்கிறது. 146 பங்குகள் 52 வீக் ஹையையும் 41 பங்குகள் 52 வீக் லோவும், 114 அப்பர் சர்க்கியூட்டு, 99 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஹெச்எல் டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், டைட்டன், எஸ்பிஐ லைஃப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ட்ரெண்ட், அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், பிஎல், சிப்லா இவையெல்லாம் வீழ்ச்சியடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். இதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டைட்டான் இன்றைக்கி ஒரு 2.5% மேலே ஏறி இருக்கு. 41% growth இன் கன்சியூமர் பிஸ்னஸ் இன் ஜூன் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த்தி டிமாண்ட் ஜுவல்லரி செக்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க் அதுவும் ஒரு 4% ஏறி இருக்கு. ஸோ 14.1% இயர் ஆன் இயர் கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு. மறுபுறம் ட்ரெண்ட் இன்றைக்கி அடிச்சு விட்டாங்க 12%. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ க்ரோத் வீக்காக இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் ஓவரால் சந்தைகளை பொறுத்தவரை இன்றைய தினம் வாலட்டிலிட்டி டியூ டு த வீக்லி செட்டில்மெண்ட். இதுமாரி தங்கமும் ஹை வாலட்டைலாக இருக்குது. 659 ரூபாய் குறைந்து 1,46,000. வெள்ளி 3,500 ரூபாய் குறைந்து 2,32,000. குரூட் ஆயில் 17 ரூபாய் அதிகரித்து 6,568. பிளாக் டீலை பொறுத்தவரை சாம்வர்தன் மதர்சன் இன்டர்நேஷ்னல் அதில் பிளாக் டீல் நடந்துள்ளது. தினம் நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சரில் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டியும்
பிலோ ஆவரேஜ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 24,555.30 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 24,302. மறுபடியும் இந்த 24,400 தாண்டினா அதுலேருந்து ஒரு 250லேருந்து 300 புள்ளிகள் வரை ஏறக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.